எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோ என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால், நாளைக்கு ஆடி பிறக்கிறது. ஆடி பிறக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா பண்டிகைகள் தொடங்கிறதுன்னு அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா தை மாதம் மாத்திரம்தான் கல்யாணம் வச்சுப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், தை முடிஞ்சுன்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வரைக்கும் எந்த பண்டிகையும் கிடையாது. எந்த சீரும் பொண்ணுக்கு கொடுக்கண்டாம். இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம். பெரிய விஷயம்னா நிறைய குழந்தைகள் இருப்பா. அந்தந்த குழந்தைகளுக்கு அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது எப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய செலவுகள் இருக்கும். ஆடம்பர செலவு ஒன்றும் கிடையாது. ஆற்றுல வச்சு தான் கல்யாணம். ஆற்றுல நம்ம ஆற்றுல இருக்கிற நம்ம சொந்தக்காரா எல்லாரும் வந்து சேர்ந்துருந்து பக்ஷணம் பண்ணி இந்த மாதிரி கல்யாண கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற கல்யாணங்கள் அதுவே பயங்கர கஷ்டம். இன்றைக்கும் கஷ்டம்தான் கல்யாணம். இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அப்படி அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மாதம் கேப் ஆக்கும் பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா ஷீர் பண்ணணுமே. இப்போ ஆடி பிறந்தவுடனே ஷீர் ஆரம்பிச்சிடும். ஆடி பிறந்தவுடனே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்துடும். வரலட்சுமி வந்துடும், கோகுலாஷ்டமி வந்துடும், பிள்ளையார் சதுர்த்தி. ஆடி அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் என்ன நினைக்கிறான்னா தள்ளுபடி கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உண்மையிலேயே பண்டிகைகளோட ஆரம்பம் ஆடிதான். ஆடி ஒன்றுங்கிறது பெரிய விசேஷமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து கேரள மக்கள் எல்லாத்துலேயும் அவளுக்கு நிறைய நம்மளை மாதிரி தான் நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது அவளுக்கு. என்ன அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய இந்த ஆடி கடக சங்கிரமணம்னா என்ன? எல்லா மாதமும் சங்கிரமணம் உண்டு. ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் தொடங்கிறது, அதை வந்து சங்கிரமணம் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடக சங்கிரமணத்தை இவ வந்து எப்படி எதிர்கொள்கிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நம்ம ஆற்றுல எல்லாம் அப்பா பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு இருந்தோம். நானே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இதோட ஒரு கண்ணாடி வைப்பேன் சுவாமிக்கு. கற்கடகம் வந்து திறந்துன்னா ஒரு கண்ணாடி வைப்போம். சுவாமிக்கு வந்து எப்பவும் போல் இருக்கிற பூஜைகள் தான் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஓகே நிறைய பேரை பார்க்கும் பொழுது அவளுடைய ட்ரெடிஷன்ஸு இந்த கற்கடகத்தை எப்படி கருத்த கற்கடகம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவள் எதிர்கொள்ளலாம். ஆனால் அதுலேயே அவ்வளவு கேட்டோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். நாளையிலேருந்து இது வந்து ஒரு ஆடி இது வந்துட்டு ஒரு 2 எபிசோடு வரும். என்ன காரணம் கேட்டால், நம்மளுக்கு நிறைய பண்டிகைகள் இருக்குது. அந்த பண்டிகைகளில் எப்படி பண்ணணும், எத்தனாம் தேதி வருது, அதை பற்றி எல்லாமே பேசுகிறோம். என்ன காரணம் கேட்டால், நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஸ்வர்ண கௌரி விரதம் வருது, ஆடிப்பூரம் வருது, கருட பஞ்சமி வருது, வரலட்சுமி வருது, அப்புறம் வந்துட்டு ஆவணியாவட்டம், அப்படி நிறைய வருது. ஆடி மாதத்தில் வர விஷயங்களை நம்ம வந்துட்டு ஒரு 2 எபிசோடில் தான் பார்க்குறோம். இன்றைக்கி முதல்ல இவாளுடைய கேரளாவில் இருக்கிறவாளுடைய கர்க்கடக சங்கிரமணத்தை சங்கராந்தியை எப்படி வரவேற்கிறா அப்படி அதை இவா சொல்கிற வந்து ஸ்ரீவோதி அப்படின்னு சொல்கிறான். ஸ்ரீவோதி வருத்தல் அப்படிங்கிறான். என்ன எப்படின்னு கேட்டால், அம்பாள் என்ன அது ஸ்ரீவோதி சொன்னாலுமே ஸ்ரீ பார்வதி அவளை வரவழைக்கிறது, அவளை கொண்டு வந்து இருத்துறது. என்ன அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவான்? அதுக்கு என்ன பண்ணுவான்னா, முதல் விஷயம் மிதுன மாதம், தட் இஸ் ஆனி மாதத்தில் கடைசி ஒரு 2 நாளில் வீடை ரொம்ப சுத்தமாக்கிடுவான். சுத்தம் சொன்னால் அப்படி ஒரு சுத்தம். அந்த காலத்தில் எப்படியா இருக்குமா, ஆடி மாதம் முழுவதும் மழை பெஞ்சு கொட்டுமா. அப்போ ஆற்றுல வெளியிலேயே போக முடியாது. அதே சமயத்தில் ஆற்றுல இருந்து நம்ம வந்து நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ அதெல்லாம் பண்ணுறா. அந்த மிதுன மாதங்கிற ஆனி மாதத்தோட கடைசி நாள் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மிதுன மாதத்தோட கடைசி நாள். இன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி தர்ப்பணம் நம்ம காலம்பரை பண்ணியாச்சு. சங்கிரமண தர்ப்பணம் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம்
தர்ப்பணம் பண்ணியாச்சு. இவா எப்படி பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லாத்தையும் வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டு, அந்த காலத்தில் எல்லாம் முறத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த முறத்தில், பழைய முறத்தில் பழைய வேஸ்ட்டாக உள்ளது எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு முறத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விட்டு அதை கொண்டு போய் வெளியில் போய் களைஞ்சுட்டு வருவாளாம். வரும்போது உள்ளுக்குள்ளே குளிச்சுட்டுத்தான் உள்ள நுழைவான். ஏன்னா இவ வந்து ஜேஷ்டாதேவியை வெளியில் அனுப்புகிறான். ஜேஷ்டாதேவியை அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், ஏட்டே போ போ, ஏட்டைன்னா வந்துட்டு ஜேஷ்டாதேவி, மூத்த சகோதரியான ஜேஷ்டாதேவி ஸ்ரீதேவி இதில் வந்துட்டு போயிட்டு ஸ்ரீபோதி வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாளாமா. அப்போ இதை கூப்பிடுற விதத்தில் என்னெல்லாம் பண்ணறா அப்படின்னு பார்க்கணும். பார்க்கும்பொழுது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து அவளுடைய மச்சுள்ளு இல்லைன்னா மாடம் அப்படிங்கிற இடத்துல வச்சு பண்ணுறான். இதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அம்பாளை ஸ்ரீ பார்வதியை கொண்டு உட்கார வைக்க போகிறா 32 நாளைக்கு. ஆடி மாதம் 32 நாளைக்கு உட்கார வைக்க போகிறா. அப்போ அவளை எப்படி வைக்கிறா பாருங்க. அவளுக்கு ஒரு பலகை, அந்த பலகை மேலே கோலம் போடுறான். கோலம்னா அவளுக்கு கோலம் போட தெரியாது. அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அரிசி மாவை கரைச்சி ஒரு 4 இழை வால் பலகை இருக்கு இல்லையா, வால் பலகையில் வச்சுட்டு அதுக்கு மேலே சில பேர் ஆற்றுல பீடம் வச்சுட்டு இருக்கா. அந்த பீடத்து மேலே ஒரு விளக்கு ஏற்றுறான். விளக்கேற்றி அது கூட கிண்டி, என்ன கிண்டியை வச்சு கிண்டியில் நிறைய தண்ணியை வச்சுட்டு அது கூட நிறப்பறை அரிசி, சின்ன பறை, அதில் அரிசியும் வைக்கிறான் அம்பாளுக்காக. இன்னொட்டு ஒரு தட்டு ஒருக்கிறான், தட்டை ரெடி பண்ணுறான். அந்த தட்டில் என்னெல்லாம் வைக்கிறா அப்படின்னா, அஷ்டமங்கல்யம் எல்லாம் வைக்கிறான். அஷ்டமங்கல்யம்னா 8 ஐட்டம் வைக்கணும். அதில் என்னெல்லாம் வைக்கிறா அப்படின்னா, தாம்பாளம் வந்து பித்தளை இல்லைன்னா ஓடுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2 வகையான கிண்டி வச்சுக்கிறான். பலகையில் வச்சுக்கிறது பெருசு. இது எல்லாமே லேடிஸ் பண்ணுறான். பண்ணும்போது லேடிஸ் தான் பண்ணுறான். ஏன்னா ஸ்ரீ பார்வதியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அம்பாளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது வந்து பெண்களால் பண்ணக்கூடிய, பெண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம். அந்த பீடத்தில் வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் இதில் வச்சுருக்கிறது பெருசு, பெரிய கிண்டி, ஒரு விளக்கு, விளக்கு ஏற்றி வைக்கிற 5 முக விளக்கு, 2 முக விளக்கு, 1 முக விளக்காக இருந்தாலும் சரி. இந்த கிண்டியோட நுனி வந்துட்டு கிழக்க பார்த்து தான் இருக்கணும். ஓகேவா? அம்பாள் வரா இல்லையா, அவளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு வஸ்திரம். வஸ்திரம் புதுசு வைக்க மாட்டான். நம்ம ஆற்றுல என்ன பண்ணுவோம், புதுக்கோடி உடுத்தின அப்புறம் சாதாரணமாக இருக்கும்போது நல்லா தோச்சு அலக்கி உணர்த்தி மடித்து வச்ச வஸ்திரம், செட்டு முண்டை வந்து நல்லா தோச்சு அலக்கி, என்ன நல்லா அலக்கிட்டு க்ளீனாக மடித்து, புதுசு கிடையாது, கோடி கிடையாது, வச்சு விட்டு அம்பாள் வச்சு அவளுக்குள்ள வஸ்திரத்தை ஃபஸ்ட்டு வைக்கிறாள். அப்புறம் முகம் பார்க்கணுமே, அதுக்கு வால் கண்ணாடி ரொம்ப ஃபேமஸ். வால் கண்ணாடியை வைக்கிறாள். வால் கண்ணாடி தான் அம்பாள் வந்துட்டு அதில் இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னா, 2 கிண்டி சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பெருசு, அதில் வெள்ளம், சின்னதில் இந்த சின்ன வால் கண்ணாடியை அதில் வைக்கிறான். இந்த வால் கண்ணாடி ஸ்டாண்டோட வரதும் இருக்குது, சாதாரணமாக வரதும் இருக்குது. சாதாரணமாக வரதை வந்துட்டு அந்த சின்ன சொம்பில் வச்சு, இந்த கிண்டியில் வச்சு விட்டு, அவளுக்கு எல்லாமே கிண்டி தான். நம்மளோட எப்படி கால அலம்புறதுக்கு வைக்கிறோமோ கிண்டியில் தான் கால அலம்புவாள். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு இப்படி படர்ந்தா மாதிரி ஒன்று இருக்குது, அதை அலங்காரமாக வைக்கிறான். வச்சு விட்டு அம்பாளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வச்சாச்சு. அடுத்து என்ன வேணும், நெத்தி கிட்டுக்கிறதுக்கு வேணும் குங்குமம், சந்தனம் வைக்கிறா. குளிக்கணுமே, அதுக்காக மஞ்சள். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணாடி இது பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நகை, கோல்டு தான் நகை வைக்கிறா. கிரந்தம் அப்படின்னு சொன்னா ராமாயண புஸ்தகம், ராமாயண புஸ்தகம் வச்சு, அதாவது ஒரு பறையில் அரிசி, கிண்டியில் வெள்ளம், கிழக்கு நோக்கி தான் அந்த கிண்டியோட வால் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்ணாடி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், நாணயம், அதாவது தானியம்
நாணயம்னா காயின்ஸ் வைக்கிறான். ஒரு 7 காயின் 9 காயின் அப்படி காயின் வைக்கிறான். ஆபரணம் அதை வைக்கிறா. கிரந்தம் புக்கு வைக்கிறா. வஸ்திரம் துவைச்ச ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வால்கண்ணாடி. வால்கண்ணாடியில் 2 வால்கண்ணாடி. ஒன்று வந்து அம்பாளை பிரதிஷ்டமாக்கிறதுக்குள்ள வால்கண்ணாடி, இன்னொன்று முகம் பார்க்கறதுக்குள்ள கண்ணாடி. இதை வச்சு விட்டு இதில் இருக்கிற கிண்டியில் உள்ள வெள்ளத்தை டெய்லி மாற்றுவாள். மாற்றிட்டு பூஜா பாத்திரங்கள் எல்லாம் ஒற்றாலத்தியில் வச்சு தான் விளக்கேற்றுவாள். டைரெக்டாக போய் விளக்கேற்றுறது அதெல்லாம் கிடையாது. இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வாத்தியார் வந்து ஒற்றாலத்தி வச்சுட்டு இருப்பார். அது எப்போவுமே அதில் தான் வச்சு பண்ணுறான். அதை வந்துட்டு சங்கலவட்டம் விளக்கு அப்படின்னு சொல்கிறான். ஒரு சங்கலை மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு குழி இருக்குது, ஒரு கரண்டி. அதில் வந்து எண்ணெயை விட்டு வச்சுருப்பான். அந்த எண்ணெயை எடுத்து அந்த விளக்கோட ஒற்றாலத்தையோட இதில் விட்டுவிட்டு அதுக்கு தான் இது பண்ணுவான். விளக்கை வந்து காலம்பரை ஏற்றி வச்சுட்டு நிறுத்தலாம். சில பேர் ஆற்றுல நிறுத்துறா, சில பேர் ஆற்றுல நிறுத்துறதில்லை. சாயங்காலம் மறுபடியும் இது பண்ணுறா. சில பேர் ஆற்றுல காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இது. திரியை மாற்றும் போது கூட ஒரு திரி ரெடியாக வச்சு அதை அப்படியே வச்சுட்டு அதை கத்திச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுறோம். அப்படி தான் மாற்றுவான் விளக்கு மாற்றிட்டு. ரொம்ப முக்கியம், நம்ம வந்துட்டு பூ வச்சுக்கிறோம். இவா வந்து என்ன பண்ணுறா, தசபுஷ்பம் அப்படின்னு 10 வகையான மூலிகை இலை. உங்களுக்கு தெரியும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதம் தான் எல்லாமே. அப்போது இந்த ஆடி மாதத்தில் இந்த மழையெல்லாம் இருக்கிறதுனால நிறைய வியாதிகள் பகரும். அதனால என்ன பண்ணிடுவான்னா, இந்த அழகாக சுவாமிக்கு கொடுக்கறதே தசபுஷ்பம் தான். இந்த தசபுஷ்பம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்குட்டி, உளிஞா, திருதாளி, பூவாங்குருந்து, விஷ்ணு கிரந்தி, கையுண்யம், செருளா, நெல்பனா, கருகைன்னா அருகம்புல் என்ன, அதுக்கப்புறம் முயல் செவியன். இந்த 10 புஷ்பங்கள், அதாவது 10 இலைகள். அது அந்த இலையில் அந்த பூவும் இருக்கிறதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் ஆற்றுல உள்ள பொண்ணுகளும் அதை சூடிப்பான். அம்பாளுக்கும் டெய்லி இது உண்டு. இந்த தசபுஷ்பம் சூடி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், சுவாமிக்கு டெய்லி ஒரு நைவேத்தியம் உண்டு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணி ஆனால் ராமாயணம் படிக்க, குடும்பத்தில் மூத்தவாளாக இருக்கிறவா ராமாயணம் படிப்பா. அத்தனை பேரும் அதை கேட்கணும். கேட்கும்போது தூங்கப்படாது. அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, தூங்காமல் இருக்கிறதுக்கு இவா தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், நீ தூங்கினேன்னா, ராமாயணம் கேட்கும்போது தூங்கினேன்னா அடுத்த ஜென்மால பாம்பா பிறப்பாய் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. அப்படி சொல்லி இந்த ராமாயண மாதமாக 32 நாளும் ராமாயணம் வாசிக்கிறது, சுந்தரகாண்ட பாராயணம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு ராமாயணம் எல்லாரும். அப்போது இதை பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, பூரா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப்ஸில் இருக்குது. வைப்ஸில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உடல் சுத்தம் வந்துட்டு 2 நேரம் குளிக்கிறது. அது கேரளாக்காராளுக்கு 2 நேரம் குளிச்சே ஆகணும். இல்லைன்னா அவள் என்ன மழை கொட்டினாலும் அவள் 2 நேரம் குளிப்பாள். அவளால் குளிக்காமல் இருக்கவே முடியாது. 2 நேரம் குளிக்கிறள், அது உடல் சுத்தத்துக்கு. இதை தவிர கற்கடக கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கற்கடக கஞ்சி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆயுர்வேத ஃபார்மசி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு கூட்டு கிடைக்கிறது நம்ம ஆற்றுல இருக்குது. நான் வந்துட்டு ஆடி மாதத்தில் ராத்திரிகளில் டின்னர் வந்துட்டு கற்கடக கஞ்சி தான் வாங்கி வச்சுட்டு விடுவேன் நான். அதில் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நவர அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து வெந்தயம் போடுறா, கொள்ளு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆஷாளி, அப்போது அதுக்கப்புறம் ஒரு மருந்து. அது வந்து நம்ம இப்போது ஆயுர்வேத ஃபார்மசியில் வாங்கிறதுனால நம்ம வந்துட்டு பொடியை போட்டால் போதும். சதகுப்பை இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் அந்த மருந்து. இந்த மருந்து இது பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குளிச்சு வரவாளுக்கு இந்த மருந்து கஞ்சியை குடிக்கிறான். ஸோ ஹெல்த்து வந்து நல்லா டெவலப் ஆகும். என்ன, இவள் வந்து ஆடி மாதத்தில் மட்டும் முருங்கைக்கீரையை தொட மாட்டான். அப்போ நான் அம்மையிட்ட கேட்டேன், ஏம்மா எடுக்க மாட்டா அப்படின்னு. ஆடி மாதத்தில் அசுரன் வந்துவிடுவார்னு அப்படின்னு. அசுரன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தேன்னா தெரியும், முருங்கை மரத்தில் இவன் ஃபுல்லும் கம்பளியாக இருக்கும், கம்பளிப்பூச்சி. அந்த கம்பளிப்பூச்சி எப்போ போகும் தெரியுமோ, அவனை சூரனாகும் சொல்கிறா, சூரபத்மனாகும் சொல்கிறா. அசுரன் சொன்னால் சூரபத்மனா சொல்கிறா. நம்மளோட கந்தசஷ்டியில் வந்து சூரபத்ம வதம் கழிஞ்சிட்டு
ஒரு நாள் கழிஞ்சு பார்த்தேன்னா இந்த முருங்கை மரத்தில் ஒரு இடத்துல கம்பளி இருக்காது, கம்பளி பூச்சி இருக்காது. சூரனாக்கம் அசுரன். என்ன, முருங்கை இலைய கர்க்கடக மாத கஞ்சியோ எதுலேயுமே சேர்த்த மாட்டான். அந்த ஒரு மாதம் அதை தொடமாட்டா. அதுக்கப்புறம் இலைகள் வச்சு கறின்னா என்னன்னு சொன்னால் பொரியல். இந்த கஞ்சி, இந்த ஆஷாலிங்கிறத மட்டும் நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையுமே ஊற வச்சு விடுவேன். ஊற வச்சு குக்கரில் ஒரு 5 விசில், குக்கரில் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஆஷாலியை போடுவேன். ஆஷாலியை முன்னாடி போட்டோன்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஷாலியை போட்டுட்டு நம்ம ஒரு 5 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து அவள் கொடுக்குறான். ஒரு பேக்கெட்டுக்குள்ளே மருந்து அவள் கொடுத்துட்றா. அவள் கொடுக்குற கணக்கு கரெக்டாக இருக்குது. அதை போட்டு அதுக்கு ஒரு 2 விசில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா, வெல்லம் இல்லை கருப்பட்டி போட்டுட்டு தேங்காய் பால் இல்லை தேங்காவை நைஸாக அரைச்சி விட்டுடலாம். இந்த கஞ்சியும் குடிக்கிறான். நம்ம எவ்வளோ கிளியராக பண்ணுறா பாருங்க, எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு. உடல் சுத்தமாகிடுது. அதுக்கப்புறம் ஆரோக்கியத்துக்காக இந்த கஞ்சி, இந்த இலைகள் என்ன இலை கிடைச்சாலும் அதில் தோரம் வைக்கிறது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த காலங்களில் தான் ஷேம்பு இந்த மாதிரி சொரியறதெல்லாம் இருக்குல்ல, அரிப்பு, அந்த மாதிரி வரதெல்லாம் அரிக்காது. நான் கோயம்புத்தூரில் பிறந்து விழுந்தனால எனக்கு கேரளா அத்தனை பழக்கமெல்லாம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் அது என்னோடய பார்டரே பாலக்காடாக இருந்தது. பட் நான் கல்யாணம் கழிஞ்சு போனப்போ ஐ வென்ட் டு எர்ணாகுளம். அங்கே தான் மாமாவோட எர்ணாகுளம். அங்கே போனால் நம்ம ஆடி மாதத்தில் போனால் நம்ம மாத்தில் பாய் ஒருத்தி வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவள் எப்படி அப்படின்னு கேட்டால், நவ் ஷீ இஸ் நோ மோர். அவள் இருக்கும்போது எப்படின்னு கேட்டால், அவள் மாமாவோடு பாட்டி காலத்தில் வந்தவா. நம்மளுக்கு ஒரு மாமியார் மாதிரியாக இருக்கிறோம். நாங்கள் சொல்லவே செய்வோம். அதில் எல்லா சமாச்சாரமும் அவளுக்கு தெரியும். அவள் அந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணிவிடுவான்னா, அவள் ஒரு 2-3 தடவையாலும் கொண்டு வந்துடுவாள். சேம்பலையை கொண்டு வந்துட்டு பத்திர வடைன்னு ஒன்று பண்ணுவாள். என்ன, அதெல்லாம் ஆடி மாதம் தான் பண்ணுவாள். ஏன்னா அந்த காலத்தில் எந்த இலையும் சொரியாது, அரிக்காது. அதனால அந்த இலைகளை சாப்பிட்றது. ஸோ உடல் ஆரோக்கியம் வந்துடுது. ஆச்சா, அதுக்கப்புறம் மனசு ஆரோக்கியம்னு ஒன்று வர்றமே, அதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராமாயணம் வாசிக்கிறேன். 32 நாளும் இருந்து ராமாயணம் வாசித்து, அப்போ மனசு, உடம்பு, புத்தி என்ன, உங்களுடைய எந்த விதமான வியாதிகளும் நீங்கள் அண்டாமல் உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள மெனு அப்படி தான் இருக்குது. அந்த சூடாக இருக்கிற கஞ்சி, அதை இந்த பிளாஷ் இலை இருக்குல்லவா, அதை வச்சு தான் கழிப்பான் அந்த கஞ்சியை. தோரன் இது. அப்புறம் என்ன பண்ணிப்பான்னா, தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி காலங்களே நம்மளுக்கு மாங்காய் எல்லாம் வந்துடும். அப்போ மாங்காய் எல்லாம் உப்பில் போட்டு வச்சுருப்பாள், பரணியில் உப்பிலிட்ட மாங்காய். அவள் இன்னும் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், மாங்கொட்டையெல்லாம் மாம்பழம்லாம் சாப்பிட்டு கொட்டையெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாளாம்மா. அதாவது அந்த காலத்தில். ஆனால் அது ஆரோக்கியத்துக்கு உள்ளது. கொட்டையை உடைச்சா அதோடைய பருப்பு எடுத்து பண்ணுவாளாம். மாங்கொட்டையை எடுத்துவிட்டு உடைச்சா அதோட உள்ளுக்குள்ளே மாம்பருப்பு இருக்குமே, அதை யூஸ் பண்ணுவாள் இந்த ஆடி மாதத்தில். ஸோ அந்த இடத்துல வெளியிலேயே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காலங்களில் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இந்த காலத்தில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், எல்லோரும் இப்போ சொல்கிறது அப்படியாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதுக்கு ஒரு அருமையான மாதம் ஆடி மாதம். என்னன்னு கேட்டால், ஒரு 32 நாள் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜெனரேஷன் சென்டர்ஸ் ஆயுர்வேதத்தில் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட்டு மாதமாக்கம் ஆடி. வாதம் அந்த மாதிரிலாம் வர்றவாளுக்கு ஆடிக்குன்னே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு அவகிட்ட. அதுக்குன்னே வரவா இருக்கா. ஒரு வருஷம் யூ வில் ஹாவ் நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயமாக்கும் ஆடி மாதம். சரி, இதெல்லாம் முடிஞ்சுது. இதில் ஒரு சில இடங்களில் பாணன் பாட்டு பாட வரவர். ஸோ இவர் ஆறு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. இந்த பாணம்மார் சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவரை சொல்லி அவரை புகழ்ந்து சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, அவர் பிரத்யட்சமாறார். அப்போ இவாளுக்கு வேறு எதுவும் இது இல்லை. என்ன பாணன்கிறவா என்ன சொல்கிறதுன்னா, விவசாயியும் அல்ல, அதே சமயத்தில் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி புத்தி வளர்ச்சி அப்படி, அதான் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள எண்ணங்கள் அதிகம் இல்லாதவா.
அவள் போய் கேட்குறா. உடனே அவளுக்கு என்ன தோன்றுறது, பார்த்த உடனே தோன்றுறது, சிவன் என்ன வேணும்னு கேட்டோடனே உடனே அவள் என்ன சொல்கிறா, எங்களுக்கு ஆனையை கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி, சிவனும் கொடுத்து விட்றான். சிவனும் கொடுத்த உடனே அவள் போய் கட்டுறான். அவளோட வீடுகளுக்கு மாடம்னு பேர். அந்த மாடத்தில் போய் கட்டுறான். மாடம்ங்கிற சின்ன குடிசை. அதில் போய் ஆனையை கட்டினா என்ன அர்த்தத்துக்கு, எல்லாத்தையும் வலிச்சு அந்த வீடும் போச்சு. அப்போ இவ சொன்னா, இனிமேல் நம்மளுக்கு ஆனை சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறா, மறுபடியும் அவர்கிட்டே போகிறார். சுவாமிகிட்ட போய் கேட்குறான். கேட்டோடனே அவர் சொல்கிறார், சரி உங்களுக்கு இப்போ என்ன வேணும், சரி எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குள்ள இதை கொடுங்க, நிலமெல்லாம் கொடுங்க. நிலமெல்லாம் கொடுக்குறார். இவாளுக்கு அதை உழறத்துக்குள்ள காளமாடும் கொடுக்குறார். காளமாடு பசுமாடு எல்லாம் ஏர் பூட்டுறா. இவாளுக்கு அத்தனை யோசிக்கிற இது ரொம்ப கம்மி. இவன் என்ன பண்ணிடுறா, ஏர் பூட்டும் போது ஒரு காளையை முன்னாடியும் ஒரு காளை இப்படியும் பண்ணிட்டான். எங்கே உழறது அதுவும் சரியாது. அப்போ இவ சுவாமியை பேசும்போதெல்லாம் பாட்டு பாடி தான் பேசுவாள். பாட்டு பாடி அவரை புகழும்போது அவர் சொல்கிறார் அவர் போய் சொல்கிறா, எங்களுக்கு இதுவும் சரியாலே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், அவராக சொல்கிறார் நீங்கள் என்னை பற்றி பாடுங்கோ, என்ன உங்களுடைய காலங்களில் இந்த கர்க்கடக மாதத்தில் இந்த மழையில் எல்லாம் இருந்து இவாளெல்லாம் தூங்கின்னு இருப்பா, இவாளை துயில் உணர்த்துறதுக்கு நீங்கள் பாடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். சில கேரளாவோட பகுதிகளில் இந்த பாணன்மார் பாடுறது உண்டு. காலம்புரை எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லி எழுந்து உங்கள் வேலைகளை பாருங்கோ, சுவாமியை அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆயாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு பாணன். அந்த பாணன் பாடும்போது காதுக்கும் ஒரு விருந்து. எவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் கேரளாவில் ஆடி மாதத்தை வரவேற்கிறா. அப்படிப்பட்ட ஆடி நாளைக்கு நம்ம ஆற்றுல என்ன பண்ணலாம், சரி கேரளா அளவுக்கு நம்மளுக்கு பண்ண முடியும். இந்த சுவாமியோட இது வைக்கும்போது, அம்பாளுக்கு வைக்கும்போது வெற்றிலையும் அடக்கையும் வைக்கிறான். அம்பாள் சாப்பிட்டு கழிஞ்சால் வெற்றிலை பாக்கு போட்டுக்கணும் இல்லையா, அடக்கை அப்படின்னு சொன்னோன்னா பாக்கு, அதில் வெற்றிலை அடக்கையும் வைக்கிறான் சுவாமிக்கு. அதுவும் இந்த தசபுஷ்பத்தையும் டெய்லி மாற்றிடுவோம். பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கும். தசபுஷ்பம் அதெல்லாம் தானே வாடி போகும். அதனால் வெற்றிலை அடக்க போடுறதும் ஒரு விஷயம் பெண்களுக்கு. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக பண்ணுறது. இப்போ நம்ம ஆடி மாதத்தை என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஆடியில் நிறைய பண்டிகைகள். ஆடியில் மாதத்தில் முதல் 7 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஜென்ஸ் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லிக்கலாம். ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதத்தில் ஒட்டடை அடிக்கிறது கூடாது. அதுக்கு முன்னாடியே ஒட்டடை அடித்து வைக்கிறது. காலம்புற அம்பாளுக்கு விளக்கேற்றுறது. அம்பாள் பக்கத்தில் ஒரு கண்ணாடியில் அம்பாளை வைக்கிறது. அவளுக்கு ஒரு நைவேத்தியம். நம்மளால் முடிஞ்ச ஜபங்களை பண்ணுறது என்ன. அதுக்கப்புறம் இவள் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் மருதாணி இட்டுப்பாள். மருதாணி இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். நாங்கள்லாம் சின்னவாளாக இருக்கும்போது, நான் சின்னவாளாக இருக்கும்போதெல்லாம் நான் எல்லா வருஷமும் ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு நான் மருதாணி இட்டுட்டு விடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி இட்டுக்கிறது, கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது. நான் நிறைய பேருக்கு வச்சு கொடுப்பேன். குழந்தைகள்லாம் நம்ம ஆற்றுல இப்போ நம்ம ஆற்று குட்டிகள் எல்லாம் பெரிய பொண்கள் ஆயாச்சு. எல்லாம் கல்யாணமாகி அவவா குழந்தைகள் கூட எல்லாம் செட்டில் ஆகிட்டான். நான் குழந்தைகள் சொல்கிறது எனக்கு ஒரு பொண்ணு தான், பட் என்னோடய அண்ணா பொண்ணு, என்னோடய மாமா பொண்ணு, என்ன பார்க்குற எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவேன். நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியாது. அம்பாள் டுவோர்ட்ஸ் அம்பாள் நம்மளுடைய ஏன்னா பார்க்குறது எல்லாரையும் அம்பாளாக பார்த்துக்க சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால மருதாணி இட்டுண்டு நம்மளாம் மருதாணி இட்டுக்கணும். ஆடி 1ஆம் தேதி மருதாணி இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். மருதாணி இட்டுனா கை நன்னா இருக்குது. அப்புறம் கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது. எத்தனை தான் கோல்டு, வைரம், பிளாட்டினம் என்ன வளையல் இருந்தாலும் கண்ணாடிக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அதனால் பொண்ணுகளெல்லாம் கண்ணாடி வளை போட்டுன்னு மருதாணி இட்டுண்டு அம்பாளை அந்த மாதம் முழுவதும் அம்பாளோட மாதமாக வச்சுட்டு அவளுக்குள்ள பூஜைகள் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணால் போகிறோம். ஒரு வெத்தலை வாக்கு கொடுக்கறது, இதையெல்லாம் பண்ணி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆடி மாதத்தில் பகவத் சேவை பண்ணுறது என்ன, இதெல்லாம் நடக்கும். இதை பற்றி நம்ம இந்த ஆடி மாதத்தை பற்றி பேசணுன்னா ஒரு 2-3 எபிசோடு வேணும். ஆனால் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக
நம்ம நாளைக்கு ஆடி மாதத்தில் வர பகவத் சேவையை பற்றி என்ன, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பூஜைகள் பண்ணலாம் எல்லாம் பற்றி சொல்கிறோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த உடனேயே வந்துடுறது, மற்ற நாளைக்கே 18ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி அன்னைக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுங்கோ. நல்லா மருதாணி இட்டுக்கோங்கோ. ஆடியில் நல்லா செவந்து போகும் மருதாணி. என்ன, மருதாணி இட்டுக்கோங்கோ, கண்ணாடி விளை போட்டுக்கோங்கோ, நிறைய பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுங்கோ. ஆமாம், அம்பாள் பார்வதியை ஆராதிக்க தகுந்த சிறந்த மாதம் வந்துட்டு ஆடி மாதம். அப்போ நாளைக்கு பகவத் சேவையை பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கி எல்லா பண்டிகைகள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம், இதை பற்றி எல்லாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.